கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை அலைகள் கடல் கரையை வந்து மோதினாலும் கரை ஒருபோதும் கலங்காது. எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் தைரியமாக துணிவோடு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. சிலர் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசாலமான பாதை, ஆசீர்வாதமான பாதை, ஐஸ்வர்யமடைந்த பாதை என்றெல்லாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசவெளியாய் பிரவேசிக்கிறவன். நெருக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பக்தன் சொல்றான், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. பிரியமானவர்களே, நெருக்கங்கள் நம்மளை தேவனோடு நெருங்க செய்கிறதாக அமைய வேண்டும். மாறாக அந்த நெருக்கங்கள் நம்மளை ஒடுங்கி போக செய்யக்கூடாது. கர்த்தருக்காக வந்துட்டோம், கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை அலைகள் கடல் கரையை வந்து மோதினாலும் கரை ஒருபோதும் கலங்காது. நாமும் இன்றைக்கு சொல்ல வேண்டும், எப்பக்கம் நெருக்கங்கள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எங்களோடு சர்வவல்ல தேவன் சூழ்ந்திருக்கிறீர், உள்ளும் வெளியிலும் நீ இருக்கிறீர் என்று சொல்லி அவரை நம்பி வாழும் போது தைரியமாக முன்னேற முடியும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. God bless you.